வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆர்ட்ஸ் காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எக்ஸாம்க்கான பேப்பர் 1 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டெஸ்ட் பேட்ச் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், விசாரணை கமிஷன் என்ற நூலை எழுதியவர் யார்? சரியான விடை சா. கந்தசாமி. செகண்ட் கொஷின், பரிபாடலில் நமக்கு கிடைத்துள்ள பாடல்களின் எண்ணிக்கை? சரியான விடை 24 பாடல்கள். தேர்ட் கொஷின், 16வது நிதிக்குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? சரியான விடை அரவிந்த் பனகாரியா. ஃபோர்த் கொஷின், எனது போராட்டம் என்ற நூலை எழுதியவர் யார்? சரியான விடை மாப்போ சிவஞானம். ஃபிஃப்த் கொஷின், கோவில்பட்டியை சுற்றிய வட்டார பகுதிகளில் தோன்றிய இலக்கிய வடிவம் எது? சரியான விடை கரிசல் இலக்கியம். சிக்ஸ்த் கொஷின், திருக்குறள் தெளிவுரை என்ற நூலை எழுதியவர் யார்? சரியான விடை வ.உ. சிதம்பரனார். செவன்த் கொஷின், நிதிக்குழுவின் தலைவரை நியமிப்பவர் யார்? சரியான விடை குடியரசுத் தலைவர். எய்த் கொஷின், பெருமாள் திருமொழியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை? சரியான விடை 105 பாடல்கள். நைன்த் கொஷின், இந்தியாவின் முதல் நீர்மூழ்கி கப்பல் சுற்றுலா சேவை எந்த இடத்தில் தொடங்கப்பட்டது? சரியான விடை துவாரகா, குஜராத். டென்த் கொஷின், ரகசிய வழி என்ற நூலை எழுதியவர் யார்? சரியான விடை லிட்டன் பிரபு. 11th கொஷின், பரிபாடலில் எத்தனை பாடல்கள் இருப்பதாக உரையாசிரியர்கள் கூறுகின்றனர்? சரியான விடை 70 பாடல்கள். 12th கொஷின், கருந்துளை என்ற சொல்லை உருவாக்கியவர் யார்? சரியான விடை ஜான் வீலர். 13th கொஷின், பெருமாள் திருமொழி என்ற நூலை எழுதியவர் யார்? சரியான விடை குலசேகர ஆழ்வார். 14th கொஷின், நிதி ஆணையம் பற்றி குறிப்பிடும் சரத்து எது? சரியான விடை ஆர்டிகல் 280. 15th கொஷின், ஆறாம் திணை என்ற நூலை எழுதியவர் யார்? சரியான விடை கு. சிவராமன். 16th கொஷின், டிஜிட்டல் சேவைகள் ஏற்றுமதியில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது? சரியான விடை 4வது இடம். 17th கொஷின், அப்துல் கலாம் தீவு எந்த மாநிலத்தில் உள்ளது? சரியான விடை ஒடிசா. 18th கொஷின், பால்வீதி போன்று பல பால்வீதிகள் உள்ளன என்பதை நிரூபித்தவர் யார்? சரியான விடை எட்வின் ஹபிள். 19th கொஷின், 2024 பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் மிக குறைந்த வாக்குகள் பதிவான தொகுதி எது? சரியான விடை சென்னை சென்ட்ரல். கொஷின் நம்பர் 20, மதுரை பதிற்று பத்தந்தாதி என்ற நூலை எழுதியவர் யார்? சரியான விடை பரஞ்சோதி முனிவர். கொஷின் நம்பர் 21, விடை எத்தனை வகைப்படும்? சரியான விடை 8 வகைப்படும். கொஷின் நம்பர் 22, அதிக புவிசார் குறியீடு தயாரிப்புகளை கொண்டுள்ள மாவட்டம் எது? சரியான விடை வாரணாசி. கொஷின் நம்பர் 23, நீரற வரியா கரகத்து என்ற பாடல் வரி இடம்பெறும் நூல் எது? சரியான விடை புறநானூறு. கொஷின் நம்பர் 24, சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டு எப்போது அனுசரிக்கப்பட உள்ளது? சரியான விடை 2026. கொஷின் நம்பர் 25, 2024ஆம் ஆண்டிற்கான புத்தாண்டை
முதலில் கொண்டாடிய நாடு எது? சரியான விடை நியூசிலாந்து. கொஷின் நம்பர் 26. தேவராட்டத்திற்கு உரிய இசைக்கருவி எது? சரியான விடை தேவதுந்துவி. கொஷின் நம்பர் 27. நட்சத்திரங்களின் நடுவே என்ற நூலை எழுதியவர் யார்? சரியான விடை உமா மகேஸ்வரி. கொஷின் நம்பர் 28. 6வது கோலோ இந்தியா விளையாட்டுப் போட்டியில் புதிதாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ள விளையாட்டு எது? சரியான விடை ஸ்குவாஷ். கொஷின் நம்பர் 29. மாதவி ஆடிய 11 வகை ஆடல்களில் குடக்கூத்தும் ஒன்று என்று குறிப்பிடும் நூல் எது? சரியான விடை சிலப்பதிகாரம். கொஷின் நம்பர் 30. பண்டி என்ற சொல்லின் பொருள் என்ன? சரியான விடை வயிறு. கொஷின் நம்பர் 31. உலக குடும்ப தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? சரியான விடை ஜனவரி 1. கொஷின் நம்பர் 32. இந்தியாவின் முதல் உட்புற தடகள விளையாட்டு மையம் எந்த இடத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? சரியான விடை புவனேஸ்வர், ஒடிசா மாநிலம். கொஷின் நம்பர் 33. சகலகலா வள்ளி மாலை என்ற நூலை எழுதியவர் யார்? சரியான விடை குமரகுருபரர். கொஷின் நம்பர் 34. பிள்ளை தமிழ் எத்தனை பருவங்களை கொண்டுள்ளது? சரியான விடை 10 பருவங்கள். கொஷின் நம்பர் 35. உலக சிவில் பாதுகாப்பு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? சரியான விடை மார்ச் 1. கொஷின் நம்பர் 36. சூரிய வம்சம் என்ற நூலை எழுதியவர் யார்? சரியான விடை சா கந்தசாமி. கொஷின் நம்பர் 37. நெய்தல் திணைக்குரிய சிறுபொழுது எது? சரியான விடை ஏற்பாடு. கொஷின் நம்பர் 38. சிலம்பு செல்வர் என்று அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை மாப்போ சிவஞானம். கொஷின் நம்பர் 39. மதுரை கலம்பகம் என்ற நூலை எழுதியவர் யார்? சரியான விடை குமரகுருபரர். கொஷின் நம்பர் 40. கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டுடன் இணைக்கப்பட்ட ஆண்டு? சரியான விடை நவம்பர் 1, 1956.